நெகட்டிவா சொல்லணும் அப்படின்னா, இந்த ஏஎம்டி கியர் பாக்ஸ்ல இதுதான் அந்த அப்கிரேட். எஸ்பிரஸோ வாங்கி 1,00,000 கிலோமீட்டர் காருக்கு எனிமியே காரோட டயர் கண்டிஷன் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 30,000 கிலோமீட்டர்ல வந்து வியர் அண்ட் டியர் வந்து ஃபுல் த்ராட்டில்ல ஓட்டும்போது எனக்கு வைப்ரேட் ஆச்சு. சஸ்பென்ஷன் புஷ், இன்ஜின் மவுண்ட் எல்லா புஷ்ஷுமே அவுட் ஆன 30,000 கிலோமீட்டருக்கு பண்ண ஆயில் சர்வீஸோட பில்லு. இந்த காரை வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு. இந்த காரை சேல் பண்ணுறீங்களான்னு கொஞ்சம் பேர் கேட்குறாங்க. மேஜர் ஆக்சிடென்ட் பண்ணியாச்சு. கார் ஆக்சிடென்ட் ஆச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கான பில்லு. நான் இந்த எஸ்பிரஸோ வாங்கி 1.5 வருஷம் கிராஸ் பண்ணிட்டேன். இப்போ வரைக்கும் நம்ம 30,000 கிலோமீட்டருக்கு மேலே டிரைவ் பண்ணிட்டோம். இந்த 30,000 கிலோமீட்டரில் என்னென்ன வியர் அண்ட் டியர் ஆயிருக்கு, இந்த காரில் இப்போ என்னென்ன பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் இருக்குது, இந்த 30,000 கிலோமீட்டரில் காருக்கு நான் என்ன அப்கிரேட் பண்ணியிருக்கேன், இப்போ ரீசெண்டாக இந்த காரில் நம்ம ஒரு ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கு வந்து எவ்வளோ செலவாச்சு, காரம் இப்போ தான் 30,000 கிலோமீட்டர் சர்வீஸ் முடிச்சுட்டு வந்திருக்கு, டோட்டல் பில் எவ்வளோ ஆயிருக்கு, அது மட்டும் இல்லை இந்த காரை கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்குறாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம இந்த காரோட பாசிட்டிவ்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த காரோட பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தா டிரைவ் பண்ண நல்லா ஈஸியாக இருக்கும். சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா ரோடுக்குமே பெர்ஃபெக்டாக இருக்கும். காருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து நிறைய இருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ரியரில் 3 பேர், ஃப்ரண்ட்டில் 2 பேர்னு கம்ஃபர்டபுளாக 5 பேர் நம்ம போகலாம். பட் எவ்வளோ பேர் உட்காந்து போனாலும் இந்த இன்ஜின் ஸ்ட்ரெயின் ஆகாது. ஒருவேளை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு பிளானில் இருக்கீங்கன்னா எப்போவுமே நீங்கள் வந்து ரியரில் 3 பேர் தான் உட்காந்து போவீங்க அப்படின்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது 3 பேர் பின்னாடி உட்காந்து பார்த்து நீங்கள் செக் பண்ணி டெசிஷன் எடுத்துக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டுக்கு வந்து இங்கே இவ்வளோ கொடுக்குறதே நான் பெரிய விஷயமா பார்க்குறேன். மெயினான விஷயமே இந்த கார் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து நல்ல மைலேஜை ரிட்டர்ன் பண்ணிட்டு இருக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ள வந்து இந்த கார் வந்து எனக்கு 14 to 16 வரைக்கும் கிடைக்குது. ஹைவேல பார்த்தீங்கன்னா 23லேருந்து 25 வரைக்கும் கிடைக்குது. லைட் ஃபுட்டாக ஓட்டோம்னா இந்த மைலேஜ் ரிட்டர்ன் பண்ணுது. இந்த காருக்கு நம்ம ப்ராப்பர் மைலேஜ் டெஸ்ட் வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதோட வீடியோ லிங்க் வந்து நான் நம்மளோட யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். பொதுவாக நம்ம சேஃப்டி ரீசன்ஸை கன்சிடர் பண்ணி ஸ்பீடாக ப்ரொமோட் பண்ணுறது கிடையாது. பொதுவாக வந்து இந்த காரை வந்து ஒரு டிராஃபிக்கே இல்லாத ரோட்டில் வந்து எவ்வளோ போகுது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா 169 வரைக்கும் டச் பண்ணிச்சு 5th கியரில். இருந்தாலும் அது வந்து அட்வைசபிள் இல்லை. ஸோ இந்த காரில் நம்ம ஈஸியாக வந்து 3 டிஜிட் நம்பரை பார்க்கலாம். ஸோ ஸ்பீடில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த காரை வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் எந்த ஆங்கிள்லையுமே இது நெகட்டிவ் அப்படின்னு நான் பார்க்கல. நெகட்டிவாக சொல்லணும் அப்படின்னா சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. பட் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா விலாங்குறிச்சி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஒரு பெட்ரோல் பங்க்கில் இந்த காருக்கு நான் பெட்ரோல் அடிக்க போயிருந்தேன். நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே பெட்ரோல் அடிக்க போயிட்டேன். என் வண்டியில் வந்து கேப்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. எனக்கு அப்புறம் வந்துச்சு. நான் வந்து கொஞ்சம் நிமிஷம் கழிச்சு தான் அந்த காரே வந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து என்ன விட்டுட்டு செகண்ட் வந்து அவருக்கு பெட்ரோல் அடிக்க போயிட்டாரு. கேப்லாம் ஓப்பன் பண்ணி வச்சு கூட எனக்கு பெட்ரோல் அடிக்கல. அதுக்கு அடிச்சு முடிச்சுட்டு தான் நம்ம காருக்கு பெட்ரோல் அடிக்க வந்தார். நான் வந்து அந்த காரை எந்த ஆங்கிள்லையுமே கம்மியாக ப்ரொஜெக்ட் பண்ண வரல. சில பேர் கண்ணுக்கு வந்து எஸ்பிரஸோ சின்ன காராக தெரியுது போல. பட் எனக்கு எப்போவுமே இந்த கார் வந்து எனக்கு இது க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பெட்ரோல் பங்க்கில் வந்து அவருக்கு வரவங்கள ஈக்குவலாக ட்ரீட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். எனக்கும் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் கிடச்சிருக்கும். பட் என்ன பொறுத்தவரை யார் எந்த கார் வச்சுருந்தாலும் அவங்கள வந்து அவங்க வச்சிருக்க கார் சைஸை வச்சு நம்ம எடை போடக்கூடாது. எப்போவுமே நான் அப்படி நினைப்பேன். 30,000 கிலோமீட்டரில் வந்து வியர் அண்ட் டியரை பற்றி நம்ம பெருசாக யோசிக்க வேண்டியதில்லை தான். நான் வந்து 2-2.5 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டி அதை வெல் மெயின்டைன்டாக வச்சிருக்க காரையும் பார்த்துருக்கேன். வெறும் 24,000 கிலோமீட்டர் மட்டுமே ஓடி அதை மெயின்டைன் பண்ணாத காரையும் நான் பார்த்துருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு ஆட்டோமேட்டிக் ஹேட்ச்பேக் கார் டிரைவ் பண்ணுறதுக்கு கிடைக்கும் லோக்கலில் ஓட்டுறதுக்கு. அந்த கார் பார்த்தீங்கன்னா வெறும் 24,000 கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அப்போவே சஸ்பென்ஷன் புஷ்ஷு, இன்ஜின் மவுண்ட்டு எல்லா புஷ்ஷுமே அவுட் ஆன மாதிரி வண்டி கடகடன்னு சவுண்ட் வரும். அது வந்து கண்டிப்பாக காரோட இஷ்யூ கிடையாது. அந்த காரை மெயின்டைன் பண்ணியிருக்க ஓனர் இருக்கார் பார்த்தீங்கன்னா அவரோட இஷ்யூ. அவர் வந்து ரொம்ப ரஃபாக ஓட்டியிருப்பார் போல தெரியுது. ஸோ சஸ்பென்ஷனு, இன்ஜின் மவுண்ட்டு, ஸ்டியரிங் பாக்ஸ் இது எல்லாமே ரொம்ப வருஷம் வரணும் அப்படின்னா நம்ம அந்த ஸ்பீட் பிரேக்கரில் பாட் ஹவுல்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து விட்டு இறக்கணும்னா ரொம்ப வருஷம் வரும். நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் வந்து கார் எப்போவுமே நிறுத்துற மாதிரி இருந்தால் உங்கள் காரில் வர சஸ்பென்ஷனில் வர புஷ், இன்ஜின் மவுண்ட்டில் வர ரப்பர், டோர் பேடில் வர பிளாஸ்டிக் ரப்பர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வேறாக சான்சஸ் நிறையா இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா காருக்கு எனிமியே ஹீட்டு தான். அது வந்து எந்த காராக இருந்தாலும் சரி. ஸோ அதை மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம்னா நல்லது. இந்த காரை வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம 30,000 கிலோமீட்டருக்கு மேலேயே ட்ரைவ் பண்ணிட்டோம். இப்போ அதே ரிஃபைன்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டால் அப்போ எப்படி இருந்துச்சோ அதோடவே இப்போ கொஞ்சம் எனக்கு இன்ஜின் ரிஃபைண்ட் ஆன மாதிரி இருக்குது. அன்யூஷுவலாக கார்லேருந்து எந்த ஒரு நாய்ஸுமே நான் நோட்டீஸ் பண்ணல. காருக்கு பார்த்தீங்கன்னா பிரேக் பேட் வந்து கரெக்டாக 22,000 கிலோமீட்டரில் ஒரு தடவை மாற்றணும் ஃப்ரண்ட்டு. அதை மாற்றி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 9,000 கிலோமீட்டர் கிட்ட எக்ஸ்ட்ரா ஓட்டிட்டோம். அப்போ பார்த்தீங்கன்னா காரை பிரேக் அடித்தா வைப்ரேட் ஆச்சு. என்னென்னு பார்த்தா ஃப்ரண்ட்டில் வர ரோட்டர் வந்து அன்ஈவனாக வீராக இருக்குது, டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரண்ட் டிஸ்கோட சேர்த்து 2வது தடவை நம்ம ஃப்ரண்ட் பிரேக் பேட்ஸை மாற்றிருக்கோம். ஒரு 2,000 கிலோமீட்டர் ஹைவே ட்ரிப் போகிறதுக்காக. இதை வந்து இவ்வளோ இயர்லியாக டிஸ்க் மாற்றினால எல்லா எக்ஸ்பிரஸுக்கும் நம்ம இவ்வளோ இயர்லியாக மாற்றணும் அப்படின்னு கிடையாது. பொதுவாக பிரேக் பேட்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் டிரைவிங்க்கு வந்து 30,000லேருந்து 50,000 கிலோமீட்டர் வரைக்கும் வரும். டிஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா 50,000லேருந்து 70,000 கிலோமீட்டர் வரைக்கும் வரும் நார்மல் டிரைவிங் கண்டிஷனுக்கு. இது ஒரு ரஃப் கால்குலேஷன் தான். 30,000 கிலோமீட்டரில் நம்ம காரோட டயர் கண்டிஷன் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கார்
கார் வந்து ஃப்ரண்ட் வீல் டிரைவ் அப்படிங்கிறனால ஃப்ரண்ட்டில் போட்டிருந்த 2 டயருமே ஃப்ளாட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டயர் பார்த்தீங்கன்னா இப்போ ரியர்லேருந்து தூக்கி ஃப்ரண்ட்டில் போட்டிருக்கோம். ஃப்ரண்ட்லேருந்து தூக்கி ரியரில் போட்டிருக்கோம். பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இது ஒரு 3,000 5,000 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸ்டெப்னி டயர் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூவாக இருக்குது. டயர் ஃப்ளாட் ஆயிடுச்சுன்னா இதுலேயே இருக்க பெஸ்ட் டயர் தூக்கி ஸ்டெப்னிக்கு போட்டு ஸ்டெப்னி டயர் தூக்கி பின்னாடி போட்டு இன்னொரு நியூ டயர் போட்டோம் அப்படின்னா 3,000 3,500 முடிஞ்சிடும். இன்னும் எப்படினாலும் ஒரு 15,000 20,000 கிலோமீட்டருக்கு நமக்கு பெருசாக எந்த ஒரு செலவும் இருக்காது. காரோட ஏசி கூலிங் எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம வாங்கும் போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஒன்றுமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. இந்த 30,000 கிலோமீட்டரில் இந்த ஏஎம்டி கியர் பாக்ஸில் வந்து எந்த ஒரு இஷ்யூமே நம்ம நோட்டீஸ் பண்ணல. அன்யூஷுவலாக கியர் பாக்ஸ் நாய்ஸோ எதுவுமே நம்ம பண்ணல. கியர் ஷிஃப்ட்டும் நல்லா வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. இந்த ஏஎம்டி கியர் பாக்ஸ் நல்ல ஒரு ரிலேபிளான கியர் பாக்ஸ்னு சொல்லலாம். இந்த காரை வந்து மாட் பண்ணோம் அப்படின்னா பண்ணலாம். பட் இந்த காருக்குன்னு ஒரு பியூட்டி இருக்குது. அதை வந்து ஓவர் மாடிஃபை பண்ணி அதை ஸ்பாயில் பண்ண விரும்பலை. பட் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை கஸ்டம் அலாய்ஸ் போனாலும் போகலாம். நான் எஸ்பிரஸோ வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய ரிசர்ச் பண்ணேன். ஒரு எஸ்பிரஸோட ரிவ்யூ வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, எஸ்பிரஸோ வாங்கி 1,00,000 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி. இந்த எஸ்பிரஸோ வந்து எவ்வளோ ரிலையபிள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் ஒரு சேனல் லிங்க் வந்து நம்மளோட யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அவர் போன டிசம்பர் 2025 1,58,000 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணிட்டாரு 5 வருஷத்தில். எனக்கு தெரிஞ்சு இந்த நேரத்துக்கு வந்து அவர் நியர்லி ஒரு 1,70,000 கிலோமீட்டருக்கு மேலே டிரைவ் பண்ணியிருக்க சான்சஸ் நிறைய இருக்கு. இப்போ நம்ம சேஃப்டி அப்படிங்கிற விஷயத்துக்கு வருவோம். நாங்கள் 11 வருஷமா ஒரு மாருதி 800 வச்சிருந்தோம். அதில் நாங்கள் வந்து எல்லா இடத்துக்குமே சேஃபாக தான் போயிட்டு வருவோம். அதனால சேஃப்டி அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி டிரைவ் பண்ணுறோம், ஆப்போசிட்டில் வர காரோட ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு இதில் நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு. சரி, இந்த கார் வந்து சேஃபான காரா அப்படின்னு என்கிட்ட கேட்டா இதில் வந்து 4 வீல் இருக்கு. ஸோ நம்ம வந்து பேலன்ஸ் பண்ண வேண்டியது இல்லை. சுற்றி பார்த்தீங்கன்னா பாடி இருக்கு. ஹைட்டாக ஏதாவது தட்டினா கூட நம்ம உள்ள சேஃபாக தான் உட்காந்துருப்போம். இந்த 30,000 கிலோமீட்டரில் காருக்கு வந்து நான் ஒரு சின்ன ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்கேன். மெக்கானிக்கலாக கிடையாது, டெக்னிக்கலான அப்கிரேடு. இதுதான் அந்த அப்கிரேடு. இது வந்து த்ராட்டில் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் கிரீன் பூஸ்டர். இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து இன்ஜினில் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பவரையும் ப்ரொடியூஸ் பண்ணாது. பட் இது த்ராட்டில் இன்புட்டை வந்து பேசிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா இதில் நம்மளோட பெடல் சென்சிட்டிவிட்டியை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஸ்கிட்னு இருக்கு. இந்த கிரீன் கலர் இருக்கு பாருங்க, இதுதான் அதோட கிராஃப். போர் வச்சிங்கன்னா கிராஃப் வந்து நல்லா மேலே ஏறி இருக்கு. போட்டு வச்சிங்கன்னா இனிஷியலாகவே அந்த ஒரு டார்க்கு தெரியும். ரேஸ் வச்சிங்கன்னா இனிஷியலாகவே நீங்கள் லைட்டாக கால் வச்சிங்கனாலே இந்த ஃபுல் த்ராட்டில் கொடுத்த மாதிரி போகும். பெட்ரோல் இப்போ விற்கிற வேலைக்கு நான் வந்து ஈக்குவலாக தான் போட்டு ஓட்டிட்டு இருக்கேன். அது வந்து கீழே ஃபுல்லாக படுத்துருக்கு பாருங்க. டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கு. தெரியாமல் நம்ம காலை வச்சுட்டோம் அப்படின்னா கூட ஹை ஆர்பிஎம்ல வந்து வேவ் பண்ண விடாம நம்மளை வச்சிருக்கு. இதை போட்டு ப்ராப்பராக ஓட்டிட்டு இருக்கனால மைலேஜுமே வந்து நல்லா ரிட்டர்ன் பண்ணுது நமக்கு. நான் வந்து ரீசெண்டாக கம்ப்ளீட் பண்ண இந்த 2,200 கிலோமீட்டர் ட்ரிப்பில் இது இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். பட் இப்போ தான் எனக்கு வந்திருக்கு. இன்னும் இது எங்கே வைக்கணும்னு தெரில. நம்ம எஸ்பிரஸோவில் இது வரைக்கும் நம்ம மேஜர் ஆக்சிடென்ட் எதுவுமே ஆகாமல் ட்ரை பண்ணோம். ஒரு தடவை சத்தியமங்கலம் ரோட்டில் வந்து ஒரு ஆவரேஜான ஸ்பீடில் நான் போயிட்டு இருந்தேன். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு நாய் வந்து ரோட்டில் கிராஸ் பண்ணிச்சு. ஆப்போசிட்டில் வர 2 வீலர்காரங்க வந்து கீழே விழ பார்த்தாங்க. அந்த நாயை சேஸ் பண்ணி இன்னொரு நாய் வந்து திடீர்னு நம்ம காருக்குள்ளே விழுந்துருச்சு. இடிச்சு நல்ல சவுண்டு. கீழேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்க்ராட்ச் ஆகிற சவுண்ட்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. வழக்கம் போல் எல்லா ஆக்சிடென்ட்லையும் பார்த்தீங்கன்னா நாய் வந்து நமக்கு செலவு வச்சுட்டு அது தப்பிச்சிரும். அந்த நாய் பார்த்தீங்கன்னா காருக்கு சென்டரில் தான் அடி வாங்க பார்த்துச்சு. நான் கொஞ்சம் ரைட்டில் திருப்பினால காரோட பம்பர் வீல் அரிச்சோட போச்சு. சென்டரில் வந்து விழுந்து ரேடியேட்டர் அடி வாங்கிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மேஜர் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லை, கார் வந்து அங்கேயே நின்றுருந்துருக்கும். இந்த ஆக்சிடென்ட்டுக்கு வந்து எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறது வந்து நான் ஃபைனலாக சொல்கிறேன். எஸ்பிரஸோ வந்து சிட்டிக்கு மட்டும்தான் சூட்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து இந்த கார் சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணதை விட ஹைவேல தான் அதிகமாக ட்ரைவ் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு vlogல வந்து இந்த காரை நான் ஸ்டாப்பாக நம்ம 1000 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணாலும் அதை வந்து இந்த கார் ஈஸியாக ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதை வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஸ்டாப் 2,200 கிலோமீட்டர் ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். போகும்போதும் சரி ரிட்டன் வரும்போது சரி காரை பார்த்தீங்கன்னா ஃபுல் த்ராட்டில் தான் ட்ரைவ் பண்ணேன். அதுவும் பார்த்தீங்கன்னா 4th and 5th கியரில் வந்து கண்டினியூஸாக ஒரு எக்ஸ்பிரஸ் ஹைவேல ஃபியூல் பிரேக் மட்டும்தான் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2,214 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். இப்போ இருக்க மாடர்ன் கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1.2 1.5 2 லிட்டரு 3 லிட்டரு அப்படிங்கிற காரில் நம்ம புஷ் பண்ணுவோம். பட் இந்த கார் பார்த்தீங்கன்னா வெறும் 1000 cc தான். அவ்வளோ ஹை ஸ்பீடில் வந்து இந்த காரை ட்ரைவ் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது என்னதான் வந்து இந்த காரை வந்து இந்த ஸ்பீடை ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டில் தோணினாலும் இந்த கார் வந்து ஃபுல் த்ராட்டில் ஓட்டும் போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் மைண்டில் வந்துச்சு. இப்படி ஒரு காரை வந்து மாருதியில் விட்டுருக்காங்க அப்படிங்கிறது வந்து நான் கண்டிப்பாக மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். நான் வச்சிருந்த கார்லேயே பெஸ்ட் காரில் எஸ்பிரஸோவும் ஒன்று. அந்த ட்ராவல் vlog தான் அடுத்து வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன்டாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு என்டர்டெய்னிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். மறக்காம பெல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காரை சேல் பண்ணுறீங்களான்னு கொஞ்சம் பேர் கேட்குறாங்க. ஒரு விஷயத்த வந்து நான் கிளியராக சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த காரை வந்து ஏதோ ஒரு பட்ஜெட் கார் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஆக்சிடென்ட்டாக எடுக்கல. ஒரு 3 காரை நான் மைண்டில் வச்சிருந்தேன். 3 காரில் நான் எந்த காரை வாங்கினா ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஒரு கால்குலேஷன் போட்டு பார்த்தேன். இந்த காரை நான் ட்ரைவ் பண்ணா ஃபியூல் எஃபிஷியன்ட்டா யூசர் ஃப்ரெண்ட்லியா பவர்ஃபுல்லாக இருக்கும்னு
பண்ண வச்சு பார்த்தேன். இதுல வந்து எனக்கு பர்சனலா எஸ்பிரஸோக்கு மட்டும் தான் நிறைய டிக் விழுந்துச்சு. எஸ்பிரஸோ ஆட்டோமேட்டிக்ல நம்ம எடுத்திருக்கிற டாப் மாடல் வந்து VXI ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஜினுக்கு எக்ஸ்டெண்டட் வாரண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல் ஸ்பெக் பண்ணி தான் இந்த காரை வாங்கணும். இப்போ தான் புது GSTல இதுக்கு பிரைஸ் கம்மி பண்ணிருக்கு. பொதுவாக வந்து எனக்கு என்ன பிராண்டு என்ன பட்ஜெட் அப்படிங்கறத தாண்டி கார் டிரைவ் பண்ணும்போது அந்த கார் வந்து நம்மளை எவ்வளவு ஹாப்பியா வச்சுக்குது அப்படிங்கறது தான் எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த கார் வந்து இது எல்லாமே எனக்கு கொடுத்துட்டு இருக்கு. ஸோ ரொம்ப வருஷம் வச்சுக்கணும்னு தான் ஒரு பிளான்ல இருக்கேன். அதனால சேல் பண்ற ஐடியா இப்போ எதுக்கு இல்ல. எனக்கு வந்து லுக்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஃபேமிலியில வந்து ஒரு 4ல இருந்து 5 பேர் கம்ஃபர்டபுளா போகணும் அப்படின்னா எவ்வளவு லோடு வச்சாலும் கார் வந்து எந்த ஸ்பீட் பிரேக்லயும் தட்டக்கூடாது அப்படின்னா 180 mm கிரவுண்ட் கிளியரன்ஸோட இந்த பிரைஸ் பாயிண்ட்ல எஸ்பிரஸோ வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இன்னும் சில 1000 கிலோமீட்டர்ஸ் நம்ம டிரைவ் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப கொடுக்குற அதே மைலேஜ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இந்த கார் கொடுக்குதா அப்படின்னு ஒரு டீடைல்டு ஓனர்ஷிப் வீடியோ வந்து கண்டிப்பா நான் தரேன். நான் வந்து இந்த கார் வாங்கினதுல இருந்து இப்ப நான் டிரைவ் பண்ணிருக்க கிலோமீட்டர்ஸ் வர நான் ஒரு எக்ஸ்ட்ரீம்லி சாட்டிஸ்ஃபைட் பையர். நீங்க எந்த ஒரு கேட்டன் இன்ஜின் உள்ள கார் வச்சிருந்தாலும் சரி, உங்க கார் வந்து டோட்டலா எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு, இப்போ என்ன மைலேஜ் ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த 30,000 கிலோமீட்டர்ஸ்க்கு சர்வீஸ் பில் எவ்வளவு அப்படின்னு பார்க்கலாம். இந்த கார் வந்து 22,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும்போது பிரேக் பேட் மாத்தணும். அந்த பிரேக் பேட் செட்டு பாத்தீங்கன்னா 1405 ரூபா வந்திருக்கு. டிஸ்க் வைப்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரண்ட் டிஸ்க் மாத்திருக்கோம். அந்த டிஸ்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1772 ரூபா வந்திருக்கு செட்டு. திருப்பி பிரேக் பேட் அதே 1405 ரூபா வந்திருக்கு, ரெண்டாவது தடவை மாற்றினது. நம்ம 30,000 கிலோமீட்டருக்கு பண்ண ஆயில் சர்வீஸோட பில்லு, கேஸ்கெட் ஆயில், பிளக் ஆயில் ட்ரெயின், ஃபில்டர் அசம்பிளி, வீல் டாக், கிரீஸ் கேலிப்பர், சூப்பர் கிளீனர், கேபின் ஏர் ஃபில்டர், ஸ்க்ரீன் வாஷ், டயர் கேர், ட்ரிம் ப்ரொடெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இந்த 30,000 கிலோமீட்டரோட பில்லு பார்த்தீங்கன்னா 5,000 ரூபா போட்டிருக்காங்க நமக்கு. இப்போ நம்ம பார்க்குற பில்லு கார் ஆக்சிடென்ட் ஆச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கான பில்லு. ரெண்டு பம்பர் ஃபுல்லாகவே மாற்றிருக்காங்க. இதில் வந்து வீல் ஆர்ச்சு எல்லாமே இதில் வரும். பெயிண்டிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நமக்கு வந்து பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ் இருந்தனால 1982 ரூபாக்குள்ள முடிஞ்சிருச்சு. நம்ம நார்மலா போறோம் அப்படின்னா ஒரு 8 to 10,000 வரைக்கும் ஆயிருக்கலாம். பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸோட ஒரு பெனிஃபிட் இதுதான். இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு ப்ராக்டிக்கலான எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து மார்க்கெட்ல நம்ம பார்க்கலாம். பட் எஸ்பிரஸோட சைஸ்ல ப்ராக்டிக்கலான பெட்ரோல் கார்ஸ் வந்து மேனுஃபேக்சர்ஸ் நீ லான்ச் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ இதை வந்து கோல்டு மாதிரி நம்ம வச்சுக்க வேண்டியதுதான்.